விட்டுறா. இத சாக்குனே நம்ம வெளிய அங்கேயே இவங்க மட்டும் உள்ள வந்துருவாங்க. அண்ணே, முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணனே. சுயம்பரத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே நாம சொல்லுவோம். ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்லுவோம். என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணட்டும்னே. வீட்டு பிரச்சனை எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போறோம்? வாங்க எல்லாரும் உள்ள போய் பேசுவோம். இங்க நில்லுமா, இங்க நில்லு. இத பாரு, இன்னொரு அடி எடுத்து வச்ச மரியாதை கேட்டு பாத்துக்கோ. என்ன முடிஞ்ச வழி எல்லாம் முயற்சி பண்ணி பாக்கறியா? ஏதாவது ஒரு விதத்துல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சலாம் பாக்கறியா? ஐயோ மாமா, அப்படி எதுவும் இல்ல மாமா. இதான் நம்ம வீடு. எப்படி பேசு? பண்ண துரோகம் எனக்கு சாகர வரைக்கும் மறக்காதடி. நினைச்சாலே மனசுல வலிக்குது. ஒரே நாள்ல மறந்துவன் எப்படி நினைச்ச? மாமா, என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு டாடி கூட அடிச்சு நீயும் குடும்பம் சொன்ன போய் நீங்க மாத்தி மாத்தி நடிச்ச நடிப்பெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பார்த்தாலே எனக்கு கம்பிட்டு போக மாதிரி அப்படியே கழுத்து வச்சு கொண்டு ஆத்திரமா வருது. என்ன கொல்லுங்க மாமா, என்ன கொல்லுங்க மாமா. ஐயோ, ஏன் கூட ஏதோ பண்ணிடாதீங்க மாப்ள. நீ நிஜமாவே மனுஷனானா இல்ல உன்னை செஞ்சு அனுப்பி வச்சாங்க? நீ எல்லாம் என்ன சென்மட்டி? பொய் பொய் பொய். தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே பொய். என்கிட்ட ஒரு பொய், வீட்டுல இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்காக 10 பொய். இந்த மாதிரி ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லை. இல்ல மாமா, வீடு கடன் போற இடத்துக்கு பின்னாடியே வந்து என்ன எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுங்க. ஒரு வாரம் எனக்கு செத்து போயிடலாம் தோணுச்சு. மாமா என்ன மாமா, நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய் சரவணா, என் குடும்பத்தை யோசிச்சு நான் அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். இந்த அளவுக்கு என்ன பாடாப்படுத்திட்டேடி. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில கடந்த கொஞ்ச நாள் மாதிரி நரக வாழ்க்கையை நான் அனுபவிச்சதே இல்லை. போதும் போதும், உன்னை கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்தது எல்லாமே போதும். அந்த வழி அனுபவிச்சது போதும். முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு நேரத்துக்கு போயிடு.